உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்கேயோ ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடந்திருக்கு. பொம்மை ஆவி இன்னும் அழியலன்னு தோணுது. இப்போ அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது தெரிஞ்சுக்கவே முடியாதா? ஏற்கனவே நீ என்கிட்ட போன்ல சொன்னல, ராணிய கொல்லணும்னா யாராவது ஒரு உடம்புக்குள்ள துஷ்ட ஆவிய ஏவி விடணும். அப்பதான் தெரியும். என்னது? ஆவியை ஏவி விடணுமா? என்ன தவணா பேசிட்டு இருக்க அந்த ஆளு? அத்த, நான் இப்போ ராணியை கொல்றதுக்காக தான் இவர்கிட்ட கூட்டிட்டு வந்தேன். வந்த இடத்துல இப்படி தலையில எடி இருக்கிற மாதிரி பொம்மை ஆவி எங்கேயோ இருக்குன்னு இப்படி பூட்டி மந்திரவாதி சொல்றாரு. அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு யாராவது ஒருத்தர் மேல துஷ்ட பேய நம்ம இறக்கிதான் ஆகணும். இத முன்னாடி என்கிட்ட சொன்னாரு. நான் தான் ஏன் மேலே இறக்கி விடுங்கன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். என்ன தவணா நீ? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஐயோ, என்ன தமன்னா சொல்ற? உன் மேல பேய் இறக்க போறியா? என்ன சொல்ற? அவன் தான் ஏதோ சொல்றான்னா நீயும் அதுக்கெல்லாம் உடன்படுற? எனக்கு இதெல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்ல. அவன் ஏதேதோ சொல்லி உன்னை ஏமாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஐயோ அத்தை, ப்ளீஸ், நீங்க நம்பும் போது நம்புங்க. இப்போதைக்கு தள்ளி நின்னு நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. நான் சொல்றேன், நான் ராணிய கொல்லணும்னு நினைக்கிறப்போ திரும்பவும் பொம்மைய பத்தின நியூஸ் வருது. அது என்னன்னு எனக்கு உடனே தெரிஞ்சுக்கணும். அத பத்தி நினைச்சாலே எனக்கு கொல்ல நடுங்குது. ஐயோ தமன்னா, பொம்மி ஆவி இப்போ வரைக்கும் அழியலையா? என்ன தமன்னா இது? பூட்டி, நீங்க ஏன் மேலேயே அந்த துஷ்ட ஆவியை ஏவி விடுங்க. பைத்தியக்காரத்தனமா பண்ணாத. தமன்னா, நான் சொல்றது எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஏவி விடுறது பெரிய விஷயம் இல்ல. ஓ உடம்புல இறங்கிட்டா திரும்ப வெளியே போகாம உன் உடம்புலயே தங்கிடும். ஐயோ, அதுக்கு என்ன செய்யணும்னு நான் சொன்ன மாதிரி கரெக்டா செய்யணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ, என்ன நடக்குது? தமன்னா அவளுக்குள்ளேயே பேய் இறக்க போறாளா? இது எங்க போய் முடிய போகுதோ ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, நல்ல வேலை வீட்ல யாரும் பார்க்காம மேல வந்துட்டோம். அதே மாதிரி அந்த விஷயத்தையும் பண்ற வேண்டியதுதான். பாப்பா என்னாண்ட பேசுறத உன்னால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? உனக்கு எதிரில சின்ன பலகையில ஒரு பூவை வச்சு மனசுக்குள்ள பாப்பாவை நினைச்சு பாப்பா என்னோட பேசணும்னு திரும்ப திரும்ப தவத்துல இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள சொல்லினே இருந்தா கண்டிப்பா பாப்பா என்னாண்ட பேசுமா. பாப்பாவோட குரல் என்னால கேட்க முடியுமா? ஆனா அதோட அதிர்வேல ரொம்ப சன்னமா இருக்கும். அது அந்த பூவோட மேல பட்டு அது ஒரு நொடி அந்தரத்துல நிக்குமா. அத வச்சு பாப்பா என்னாண்ட பேசு இருக்குதுன்னு உணர முடியுமா? அப்படிதானே நீ சொல்ல வர? என்னது இது? ஒண்ணுமே புரியலையே. இதெல்லாம் நிஜமா நடக்குமா? ட்ரை பண்ணுவோம். சரி, பண்ணிதான் பாப்போம். அந்த மீன் சொன்ன மாதிரி பாப்பா என்னாண்ட பேசினா பூ அந்தரத்துல நிக்கணும். அப்பதான் பாப்பா என்னாண்ட பேசுதுன்னு அர்த்தம். பாப்பா, நீ பேசணும், சரியா? பாப்பா என்னாண்ட பேசணும். 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 பாப்பா என்னாண்ட பேசணும்.
பாப்பா என்னாண்ட பேசணும். ராணி பாப்பா ச்சே. ராணி ஐயோ, தாடிகாரன் என்ன அதுன்னு கேட்பானே. ஏய் என்ன ராணி இங்க மாடியில என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்லையா, சும்மா காத்து வாங்கலாம் தான் வந்தேன். ஏய் என்ன கதை விடுறியா? முக்காளி போட்டு அது மேல பூ வச்சு வெள்ளை துணியெல்லாம் விரிச்சு வச்சிருக்க. என்னன்னு கேட்டா நீ ஏதோ காத்து வாங்க வந்தேன்னு சொல்ற. ஐயோ, நான் காத்து வாங்கலாம் தான் வந்தேன், போதுமா? இதெல்லாம் என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. நான் அங்கிருந்து வந்தப்ப நீங்க உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருந்த, நான் அத பாத்துட்டேன். இங்க பாரு, மறைக்காம இங்க என்ன நடக்குதுன்னு என்கிட்ட உண்மையை சொல்லிரு. என்னயா நீ? உன்னாண்ட பெரிய ரோதனையா போச்சே. என்னன்னு போட்டு புடிங்க எடுக்கிற. சரி சரி, நான் சொல்றேன், ஆனா நீ என்ன கிண்டல் பண்ண கூடாது. ராணி, நான் ஏன் உன்னை கிண்டல் பண்ண போறேன்? நீ முதல்ல என்னன்னு சொல்லு. அது ஒரு புத்தகத்துல நான் ஒரு விஷயத்தை படிச்சேன். பாப்பாவாண்ட நம்மளால பேச முடியுமா? அப்படி பாப்பா பேசினா என்னால அதை உணரவும் முடியும்னு போட்டு இருந்துச்சியா. அது என்ன புக்குன்னு தாடிகாரனுக்கு இப்போதைக்கு சொல்ல வேணாம். இது வரைக்கும் சொன்னதே போதும். அப்படி நடக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாம் தான் இங்க வந்தேன். நீ என்னடா அண்ணா வந்து காரியத்தையே கெத்துட்ட. இதெல்லாம் சாதாரண கட்டுக்கதைன்னு நிறைய பேர் நினைச்சுன்னு இருக்கிறாங்க. தாடிகார சொன்ன மாதிரி அந்த பிரபஞ்சத்தையே மீடியமா வச்சு நான் என் பாப்பாவாண்ட பேச போறேன். இதாண்ட பேசும்போது பொம்மி அக்காவை பத்தி தெரிஞ்ச விஷயத்த எனக்கு சொல்லு பாப்பா, சரியா? என் பிரபஞ்ச சக்தியே, உன்னை நான் மனசார கேட்டுக்கிறேன். என் பாப்பாவாண்ட நான் பேசணும். நான் சொல்ற விஷயத்த பாப்பாவாண்ட சொல்லி எப்படியாவது என்னாண்ட பாப்பாவை பேசவே. பொம்மி ஆவிய பத்தின ரகசியத்தை ஜா நீ ஜா, நீதான் காட்டி கொடுக்கணும். அந்த பொம்மி ஆவி அழிஞ்சிருச்சுன்னா எப்படி எதிர்காலத்தை காட்டுச்சு, அதுல சாவித்திரிய எப்படி கொல்ற மாதிரி காட்டுச்சு. என் பின்னாடி வா. எங்கம்மா அவ? காணோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.